வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், தை அமாவாசை. இந்த விரதத்தை எப்படி சிம்பிளா அதே சமயம் சரியா பண்றதுன்னு ஒரு சின்ன கைடு மாதிரி பார்க்கலாமா? சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு அமைதியான மனநிலையோட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஒரு செகண்ட் மனச ஒருநிலைப்படுத்தி இந்த நாளோட அந்த வைப்ரேஷனை உணர முயற்சி பண்ணுவோம். சரி, கேள்வியே இதுதான். தை அமாவாசைனா என்ன? எதுக்காக நம்ம முன்னோர்களுக்கு இது இவ்ளோ ஸ்பெஷலான ஒரு நாள்? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். தை அமாவாசை இது யாருக்கான நாள்னு கேட்டீங்கன்னா, நம்ம பித்ருதேவர்களுக்காக, அதாவது நம்ம அப்பா, தாத்தா, பாட்டி, நம்மள விட்டு போன நம்ம முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அவங்கள நாம மனசார நினைக்க வேண்டிய நாள். இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும், விரதம், பூஜை, தர்ப்பணம்னு எல்லாமே நம்ம லைஃப்ல வர்ற தடைகள், கஷ்டங்கள், முக்கியமா இந்த பித்ரு தோஷம்னு சொல்றாங்களே, அதோட தாக்கத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்போ பிராக்டிக்கலா வருவோம். இந்த விரதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றது? நம்ம உடம்பையும் மனசையும் இந்த ஸ்பெஷல் டேக்கு எப்படி ரெடி பண்றது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். 1, சூரியன் வரதுக்கு முன்னாடியே எழுந்திரிக்கணும். 2, நல்லா குளிச்சு உடம்ப சுத்தப்படுத்திக்கணும். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், நாள் முழுக்க மனசு அப்படியே காமா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். சாப்பாட்டு விஷயத்துக்கு வரும். அன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ்ஜை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்சா ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றது பெஸ்ட். அதுவும் முடியலன்னா நோ ப்ராப்ளம், பழங்கள், பால் இல்லனா கஞ்சி மாதிரி லைட்டா ஏதாச்சும் எடுத்துக்கலாம். சரி, இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா புண்ணியம் தரக்கூடிய 3 செயல்கள். இதுதான் இந்த விரதத்தோட கோரன், அதோட இதயமேன்னு சொல்லலாம். முதல்ல பித்ரு தர்ப்பணம், அதாவது நம்ம முன்னோர்களுக்கு நன்றியோட படையல் வைக்கிறது. 2வது அன்னதானம், பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மாதிரி ஒரு புண்ணியம் வேற இல்ல. 3வது மந்திர ஜபம், நமக்கு தெரிஞ்ச புனித மந்திரங்களை மனசுக்குள்ளேயோ இல்ல வெளியிலயோ சொல்றது. இந்த 3 சேர்ந்தா அதோட பலனே தனிதான். ஓகே, இதெல்லாம் ஸ்ரத்தையா நம்பிக்கையோக செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? வாங்க அந்த பலன்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதத்தை நாம சரியா ஃபாலோ பண்ணும்போது முதல்ல பித்ரு தோஷம் குறையும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல ஒரு அமைதி வரும், நாம செய்யற வேலையில, தொழில்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கடைசியா நம்ம ஹெல்த்தும் சரி, மென்டல் பீஸும் சரி, ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம். அது நமக்கு முழுசா பரிபூரணமா கிடைக்கும். அது ஒண்ணு போதும், நமக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி. நாம இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தை அமாவாசைங்கிறது சும்மா சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றது மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இது ஒரு ஃபீலிங். நாம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோம்னா, அதுக்கு ஒரு விதத்துல காரணமா இருந்த நம்ம முன்னோர்களுக்கு நாம மனசார தேங்க்யூ சொல்ற ஒரு வழி. இது ஒரு எமோஷனல் கனெக்ட். அதனால இந்த விரதத்தை ஏதோ கடமைக்குன்னு செய்யாதீங்க. முழு மனசோட, பக்தியோட, ஒரு ஆழமான நம்பிக்கையோட செய்யுங்க. அப்படி செஞ்சா உங்க லைஃப்ல பாசிட்டிவான மாற்றங்கள் வர்றத நீங்களே பாப்பீங்க. அது நிச்சயம். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் இருக்க, நம்ம டெய்லி லைஃப்ல நாம எப்படி அவங்களுக்கு நன்றியோட இருக்கலாம்? இத பத்தி சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த சின்ன விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும். ஓம் சாந்தி. ஓம் நம சிவாய்.